ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே என்ன நடக்குது? இன்னும் ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே எல்ஏ நைட் தான் வர்றாரு. எல்ஏ நைட் வந்து பேச ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒவ்வொரு ரெஸ்லராக வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. அந்த மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட்டுக்கு சப்போர்ட்டாக ஜிம்மி யூசோ இருக்கார். ஜிம்மி யூஸுக்கு சப்போர்ட்டாக பிராண்ட் ஸ்ட்ரோமன், அதாவது எல்ஏ நைட், ஜிம்மி யூசோ அண்ட் பிராண்ட் ஸ்ட்ரோமன் 3 பேரும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பிளட் லைனை சேர்ந்த சோலோசிக்கா அண்ட் ஜேக்கப் ஃபேக்டரி டேமேட்டாக இவங்க 3 பேருக்கும் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து பிராண்ட் ஸ்ட்ரோமன் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா, டாமாட்டாங்கோ அடிச்சு முடிச்சு மேட்சை வச்சு முடிச்சு வின் பண்ணிடுவார். இந்த மேட்ச்சில் டாமாட்டாங்கோ வச்சு மேட்சை முடிச்சு வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் ஸ்ட்ரோமனை ஒட்டுமொத்த பிளட் லைனுமே அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது மற்றவங்களாம் அடிபட்டு அந்தாண்ட கடக்கிற நேரத்தில் இவங்க இதுதான் சாதகம்னு சொல்லி பட்டாங்கன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேக்கப் ஃபர்ஸ்ட் சோல்ஸுக்கு அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்டோ மாறி மாறி கிட்டத்தட்ட 2 ஃபினிஷர் போடுவார். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கோவம் அடங்காமல் அப்படியே வெளில போயிட்டு இருப்பார். என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு திருப்பி ஒட்டியாந்து வந்து பிராண்ட் ஸ்ட்ரோமன் அப்படியே பேரிகேடில் சாஞ்சிருப்பார். அவரையும் அட்டாக் பண்ணிட்டு தெறிக்க விட்டு போயிடுவார். பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு ராவோ ஸ்மாக் டவுனோட ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாட் கேர்கில்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. கேத்தி கெல்லி இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ் இல்லாத இடத்துல வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆடியன்ஸே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கேத் கெல்லி எதுக்காக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணீங்க எலிமினேஷன் சேம்பரில் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எலிமினேஷன் சேம்பரில் இவங்க வந்து இப்போ நயமி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பாங்க. நயமி வந்து என்ன பிசிக்கலாக அட்டாக் பண்ணல, என்னோட ஹார்ட் அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, லீவ் மோர்கனும் அதுக்கப்புறம் ரிக்கி ரெண்டர்கள் வந்து ஜாட் கேர்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃபிளேர் தங்களோட மேட்சுக்காக கிட்டத்தட்ட ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு மேட்சை விளையாடுறாங்க. அந்த மேட்ச் யார் கூட விளையாடுவாங்க? பீஃபேப் கூட விளையாடுவாங்க. ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் ரிட்டன் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறது ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃபிளேர் இந்த மேட்ச்சில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கு சப்மிஷன் மூலமாக வின் பண்ணிடுவாங்க. பீஃபேப்பை வின் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் வந்து ரெஃப்ரி வந்து விளக்க பார்ப்பார். சப்மிஷன் மூவ் இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிங் பெல்ல கூட தொடச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அதை காலை விட்டு எடுக்காம இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்னி ஷர்ட்டன் வந்துடுவாங்க. டிஃப்னி ஷர்ட்டன் வந்தோடனே சார்லட் ஃபிளேர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிஃப்னி ஷர்ட்டன் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஒரு கலவரம் மாதிரியே நடக்கும் அந்த இடத்துல கலவரம் மாதிரி நடந்தோடனே WWE அஃபிஷியல்ஸ்லாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பயுமே இவங்க 2 பேரும் சமாதானமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமான பேரவலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிப்பாங்க. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் வர்சஸ் அதுக்கப்புறம் டேவிட் பெஸ்ட். இவங்களுக்கு 2 பேருக்கும் லாஸ்ட் இயர் ரெசில்மேனியாவில் எப்படி வந்து கேஷ் இன் பண்ணாரோ ட்ரீம் மேக்கர் இருந்து சாம்பியன்ஷிப்பை டேவிட் பெஸ்ட், அந்த ஃபியூடுலேருந்தே எப்படி காமிப்பாங்க. அடுத்து இவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபியூடு வரப்போகுதுன்றதுக்காக ப்ரொமோப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி மிஸ் டிவி செக்மெண்ட் ஒன்று நடக்கும். அந்த மிஸ் டிவி செக்மெண்ட்டுக்காக மிஸ் வருவார். மிஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடிச்சுக்கிட்டே இருந்தவங்க, அதாவது சார்லட் ஃபிளேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஃப்னி ஷர்ட்டன் பயங்கரமாக திருப்பி பேக் சைட்லேருந்து வந்து அடிச்சு ஆரம்பிச்சு மிஸ் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ள போயிருப்பார் ரிங்க். ஆனால் இவங்க என்ட்ரன்ஸ் கிட்ட அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு உயரத்துலேருந்து, அதாவது என்ட்ரன்ஸுக்கு மேலே, அது என்ட்ரன்ஸ் ஆகிற செட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டுக்கு மேலே இருந்து செக்யூரிட்டிஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க. சார்லட் ஃபிளேர் இருப்பாங்க. அது உங்கள் மேலே டிஃப்னி ஷர்ட்டன் குதிப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ் வந்து பேச ஆரம்பிப்பார். மிஸ் வந்து பேச ஆரம்பிச்சு, நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஆள், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசில்மேனியாவில் ஜான் சினா கிட்ட தோக்க போகிற ஆள், சாம்பியன்ஷிப்பை இழக்க போகிற ஆள், அதுதான் கோடி ரோட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லணுன்னே கோடி ரோட்ஸ் வந்தோடனே மியூசிக் வந்துகிட்டு இருக்கோம். கோடி ரோட்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணுங்க. கோடி ரோட்ஸ் மியூசிக் கேட்டோடனே கட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ரிங்கில், அதாவது கோடி ரோட்ஸ் ரிங்கில் ஏறி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, கோடி ரோட்ஸ் உங்ககிட்ட எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீ வந்து தோக்க போகிற மேட்ச்சை விளையாட போகிற அப்படின்றத நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ற பேச ஆரம்பிச்சு கடுப்பான கோடி ரோட்ஸ் அப்படியே வந்து ஒரு கோடி கட்டரை வந்து இவருக்கு மிஸ்ஸுக்கு போட்டு விட்டு தெறிக்க விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்னிங்கான ஸ்பீச் கொடுப்பாரு. ஜான் சினா யூஸ்லெஸ் பயலே, கேவலமான பயலே, உன்னை நான் அடுத்த தடவை சந்திக்கக்குள்ள பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம், உன் கதையை முடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டவுன் மேனேஜரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க, ஷின்ஜி நாகமரா எனக்கு ரீமேட்ச் வேணும், நான் என்னோட சாம்பியன்ஷிப்பை மீட்டு வாங்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல டேவிட் பெஸ்ட் எனக்கு வந்து ட்ரீம் மேக்கரோட மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பார்ப்பார். 2 பேருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் 2 பேருக்கும் உள்ள கான்ட்ரவர்சி உருவாகிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருமே கான்ட்ரவர்சி மாதிரி உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவார் உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்லர் புதுசாக வரப்போகிறார், டெபியூட் ஆக போகிறார். அந்த ரெஸ்லருக்கான ஒரு டீசர் ஒன்று காமிப்பாங்க. அது
யார் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு டீசர் மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமியன் பெஸ்ட் வர்சஸ் ஷின்சி நகமுரா இவங்க 2 பேருக்கான மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து டேமியன் பெஸ்ட் வந்து ஷின்சி நகமுராவை பீட் பண்ண போகிற நேரத்தில் சோக்ஸ்லாம் போட போகிற நேரத்தில் ஷாக்கிங்காக கமெண்ட்ரி செக்ஷனில் வந்து நிற்பார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மேக்கர் பார்த்துட்டு வெளில போவார். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ஷின்சி நகமுரா அட்டாக் பண்ணி ரோல் பண்ணி பின் பண்ணலான்னு பார்ப்பாரு. உடனே வந்து கடுப்பான டேமியன் பெஸ்ட் ஷின்சி நகமுரா வந்து அதாவது கிங் ஷின்சியை போடக்குள்ள அப்போ சோக்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுருவார், ரன்னிங்லேயே போட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பின் பண்ண போகிற நேரத்தில் ட்ரீம் மேக்கர் உள்ளே போந்து டேமியன் பெஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். டேமியன் பெஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதாவது ரெஃப்ரி வந்து வெளில ஓடிடுவார். வெளில ஓடனே இவர் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் சோக்ஸ்லாம் போட போனால் டேமியன் பெஸ்ட்டை கண்ணை பிடிச்சி நோண்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பின்னாடியே வந்து ஷின்சி நகமுரா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா டேமியன் பெஸ்ட்டுக்கு தன்னோட கிங்ஸ்டன் ஷாயை போட்டு போகிறத பார்த்துன்னு ஷாக்கிங் ஆயிடுவார் ட்ரீம் மேக்கர். எங்கே அப்படி ட்ரீம் மேக்கர் அப்படி பார்ப்பார் ஷின்சி நகமுரா. அப்படி பார்த்துனே ஒரு லுக் விட்டுனே பயங்கரமான லுக் விட்டுனே பயந்துருவார். ட்ரீம் மேக்கர் பயந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷின்சி நகமுரா அந்த இடத்துல கிளம்பணுன்னே ட்ரீம் மேக்கர் தன்னால் எவ்வளோ அடிக்க முடியுமோ கெல்மோரை கிக்கு அப்புறம் வெளில தள்ளி அப்புறம் ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து தூக்கி அடித்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ட்ரீம் மேக்கர் டேமியன் பெஸ்ட்டை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பேக் ஸ்டேஜில் டை டீம் வந்து தங்களோட டேக் டீம் சாம்பியன்ஷிப் இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ண போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வருவாங்க. நாங்கள் தாண்டா உங்களை தோக்கடிக்க போகிறோம், நீங்கள் இந்த வாட்டி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் உங்களை தோக்கடிக்க விட மாட்டேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பிப்பர் நிவினா அதுக்கப்புறம் வந்து ஆல்சாஃபர்ன்றவங்க வந்திருப்பாங்க. அதாவது செல்சி கிரீனுக்கு புதுசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுற ஏஜென்ட்டாக இவங்களை தாண்டி தான் அவங்கள தொடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெலினா வேகன்ஸ் வந்து நான் தான் அடுத்த யூஎஸ் சாம்பியன் ஆக போகிறேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த எல்மி ஷேம்பர்க் ரிட்டர்ன் வந்த ரேண்டி ஆர்டன் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிற. ரேண்டி ஆர்டன் யார் கூட மேட்ச் விளையாட போகிறான்னு கேட்டிங்கன்னா கார்மெலா கைஸோட. மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி கார்மெலா கைஸ் ரேண்டி ஆர்டன் கை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் கை கொடுக்க வந்து கையை தலையில் தூக்கிடுவார், தலைக்கு மேலே சீவுற மாதிரி தூக்கிடுவார், நக்கல் பண்ணுவார். கடுப்பான ரேண்டி ஆர்டன் சும்மா இருப்பார், விட்டு நொறுக்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து கார்மெலா கைஸ் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ண அப்படியே ரேண்டி ஆர்டன் கேட்ச் பிடிச்சி அப்படியே வந்து தூக்கி அடிப்பார், பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேண்டி ஆர்டனுக்கு வந்து நிறைய வாட்டி ஃபினிஷர் போட முயற்சி பண்ணுவார், கட் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவார். கார்மெலா கைஸ் வந்து அவர் கட்டத்தில் வந்து கோட் பிரேக் போட்டுவார் ரேண்டி ஆர்டனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேண்டி ஆர்டன் தடுமாறிக்கிட்டு திருப்பி அப்படியே எந்திரிச்ச உடனே அப்படியே ஒரு ஆர்கே போடுவார். இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஆர்கே போட்டு மேட்ச் முடிஞ்சோடனே கை கொடுப்பாரு. கை கொடுத்து தூக்கி விட்டு வளர்த்து விட்டு போகலான்னு பார்ப்பாரு. ஆனால் வந்து அவன் கை கொடுக்க மாட்டார். கார்மெலா கைஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி அப்போ ஒரு ஆர்கே விழுந்துடும். அதுக்கப்புறம் கார்மெலா கைஸ் கடைசியாக தன்னோட பன் கிக்கை போட்டு முடிச்சு விட்டுலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் வந்து கார்மெலா கைஸை காப்பாற்றிட்டு கடுப்பான ரேண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸை போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் ரேண்டி ஆர்டனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவார். ஆடியன்ஸ் பக்கம் தெரிச்சு ஓடிடுவார். பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜாக் எஃபெக்ட் அதுக்கப்புறம் சோல்ஸ்கே டொமேட்டோ எல்லாரும் நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஜாக் எஃபெக்ட் வந்து என்ன பண்ண போகிற பிராண்ட் ஸ்ட்ரோமனை டிஸ்ட்ராய் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு வார்னிங் ஸ்பீச் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கந்தர் ஒருவர் கந்தர் வந்து பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே உள்ள உங்களோட பீப்புளோட ஃபேன்ஸ் உங்களோட ஐரிஷோட ஃபேன்ஸுக்கு வந்து நான் ஒரு புதுசாக ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். யாருக்கிட்டன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹீரோவான அஷோமின்றவர் சொல்லுவார். அவர் யாரும் கேட்டிங்கன்னா என்எக்ஸில் கரண்டில் டேக் டீம் டிவிஷனில் சாம்பியனாக இருக்கிறவர். அவர் வந்த உடனே அவருக்கு கந்தருக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கந்தர் தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறாருன்னு. ஆனால் கந்தரோட பர்ஃபார்ம்லாம் கிக் அவுட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். கந்தரே மிரண்டு போயிடுவார், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கந்தர் ஒரு வழியாக வின் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஸ்லிப்பர் ஹோல்டு ஃபினிஷரை போட்டு சப்மிஷனை போட்டு லாக் பண்ணுவார். அப்புறம் வந்து ரெஃப்ரீஸ்லாம் வந்து தடுத்து விட்டுருவாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிட்டிங்கன்னா பால் கியூமன் வந்து என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆசையாக இருக்குதுங்களா. நான் ரோமன் ரிங்ஸோட ரிட்டனை பற்றி பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் ஃப்ரீக்கின் ராலன்ஸை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் ஏன் இவ்வளோ வெளியே எல்லாரும் ரோமன் ரிங்ஸ் மேலே இருக்காங்கன்னா ரோமன் ரிங்ஸ் 2K25 கவர் பிக்சர் ஆகிட்டாரு. அதுதான் செத் ரோலின்ஸ்க்கு பிடிக்கல. ஆனால் நான் செத் ரோலின்ஸ்க்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்குக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சிஎம் பங்கு என்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆனால் நான் அவனுக்கு முக்கியமான சொல்ல விரும்புகிறேன். சிஎம் பங்க்
இது உன்னுடைய நாள் கிடையாது, இது ரோமன் ரிங்ஸோட நாள். செத் ரோலின்ஸ், இது உனக்கு என்னைக்குமே நாளே கிடையாது. இந்த இடத்துல எல்லா நாளுமே நீ பின்னோக்கி தான் போக போற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு வார்னிங் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அடுத்த வாரம் ரோமன் ரிங்ஸ் உங்களுக்கு இங்கே வராரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரெசில்மேனியா ஆப்போனண்ட் சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுப்பாரு. இது ப்ரிடிக்ஷன் இல்லை, ஸ்பாயிலர்ன்ட்டு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜிம்மி ஈசோ வந்து கந்தர் சந்திப்பார். கந்தர் சந்திச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னோட பிரதர் தானே ஜே ஈசோ, அவன்கிட்ட சொல்லி ரெசில்மேனியாவிலேருந்து வாக் அவுட் வாங்கிட்டு போக சொல்லு, அவனை வந்து மேட்சை மாற்ற சொல்லு, இல்லாட்டி என்கிட்ட அடிபட்டு தோத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு ஜிம்மி ஈசோ சொல்லுவார், இந்த ரெசில்மேனியாவில் அவன் சாம்பியனாக ஆக போகிறான், முடியலனா நீ சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணாமல் நீ வந்து கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படின்ட்டு ஈட்டுன்ட்டு சொல்லிட்டு போனோடனே கடுப்பாயிடுவார் கந்தர். ஃபைனலாக நம்ம ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட் வந்துட்டு, ஸ்மாக்டவுன் மெயின் இவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் கேட்டிங்கன்னா, டை டீம் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், இவங்க 2 பேருக்கும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜானி கர்கம் வந்து டொமசோ சாம்பாவை தெரியாமல் அட்டாக் பண்ணிடுவார். ஏன்னா அந்த டை டீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் கிக் விடுற வந்தது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட விடுவாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து அந்த சூப்பர் கிக் வந்து அவங்க டீம் உள்ளே விழுந்துடும். அதனால் வந்து பயங்கரமாக இதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ண பார்ப்பான். அப்பயுமே வின் பண்ண முடியாது. ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முயற்சி பண்ணி வின் பண்ணுவாங்க. வின் பண்ணது மூலியமாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் நியூ டேக் டீம் சாம்பியன் ஆகிடுவாங்க. டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இதோட தான் ரெசில்மேனியாவுக்கு போக போகிறாங்க. இதோட இந்த ஸ்மாக்டவுன் முடிஞ்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.